தனது நாட்டினுடைய ஒரு சொத்தை இன்னொரு நாட்டில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரியாமல் எப்படி இருந்திருக்க முடியும் என்பதை நமது முதலமைச்சர் இன்றைக்கு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உணராமல் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக 41 பேர் செத்து போனார்கள். 41 பேர் செத்து போனாங்க. எப்படி நெரிசலில் இருந்து செத்து போனாங்க? ஏன் செத்தாங்க? ஏன் அந்த குறுகலான இடத்துல எதுக்காக பர்மிஷன் கொடுத்தாங்க? விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த இடத்துல பெர்மிஷன் கேட்டாங்க? ரவுண்டானாவில் பெர்மிஷன் கேட்டாங்க. ரவுண்டானாவில் பெர்மிஷன் கேட்டதற்கு ஒரு குறுகலான இடத்தில் கொடுத்தது மட்டுமல்ல, மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வந்த உடனே கரண்ட் ஆஃப் ஆகுது. லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது. 30 ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வருகிறது. நமது முதலமைச்சர் இரவோடு இரவாக அவங்க போகிறார்கள். எப்படி அவருக்கு தகவல் வந்தது? சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துக்குள்ள முதலமைச்சர் இங்கிருந்து பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கரூருக்கு போகிறார். ஆம்புலன்ஸ் 30 ஆம்புலன்ஸ் வர வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டது. தேர்தல் வாக்குறுதி சொன்ன அத்தனையும் நிறைவேற்றவில்லை. 504 தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னார்கள், 20% கூட நிறைவேற்றவில்லை. ஆக கரூரில் நடந்த சம்பவத்தை திசை திருப்புவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவு வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? பத்திரிகை நண்பர்கள் இதெல்லாம் தெளிவாக பேச வேண்டும். பத்திரிகை நண்பர்கள் எங்களுடைய கூட்டணியை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்ன நடைபெறுகிறது, அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்களா, மந்திரி சபையில் எத்தனை பேர் இடம் கேட்கிறார்கள் என்பதெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திசை திருப்பும் நோக்கத்தோடு கச்சத்தீவு பிரச்சனை கையில் எடுத்திருக்கிறார்கள். தயவுசெய்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அத்தனை குற்றமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்தப்படும். இந்திரா காந்தி அம்மையார் பாரத பிரதமராக இருந்தபோது கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு, அதை இப்பொழுது வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஒருவரால் மட்டும்தான் முடியும். புரட்சி நம்மளுடைய பாரத நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருடைய கவனத்திற்கு தமிழகத்தின் சார்பாக, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்து சொல்வோம். ஆனால் முழுக்க முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்ப வேண்டாம். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு நீங்கள் அதற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்று அன்போடு இந்த உங்கள் வாயிலாக கேட்டு